இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. தேவனுடைய வார்த்தைகள் தேனிலும் மதுரமானவைகள். சங்கீதம் 119 103 வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகளின் இனிமையை அறிந்து கொள்வது மிகவும் ஆசீர்வாதமான அனுபவமாகும். ஆண்டவருடைய வார்த்தைகள் எவ்வளவு இனிமையானவைகள், அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். தேன் மிகவும் இனிமையானது, மருத்துவ குணமுடையது, காயங்களை ஆற்றக்கூடியது, முகத்திலுள்ள சுருக்கத்தை நீக்கி முகப்பொழிவை தரக்கூடியது. இதுபோல வேத வசனங்கள் நம்முடைய இருதய காயங்களை குணமாக்கும், நம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்கும், நம்மை சந்தோஷிப்பிக்கும். மேத்யூ ஹென்றி 18ஆம் நூற்றாண்டில் வேதாகம விளக்கு உரை எழுதினார். இவருக்கு இவருடைய தகப்பன் பிலிப் ஹென்றி ஒவ்வொரு நாளும் காலையில் வேதத்தை படிக்க வேண்டும். பின்பு 119ஆம் சங்கீதத்தில் வரிசையாக ஒரு வசனத்தை காலையிலே படித்து அதை தியானிக்கும்படி சொல்லுவார்கள். 119ஆம் சங்கீதத்தில் மொத்தம் 176 வசனங்கள் உண்டு. ஒரு வசனத்தை தினமும் தியானித்தால் வருடத்திலே 2 முறை இந்த சங்கீதம் முழுவதையும் தியானித்து விடலாம். அதிலே தேனிலும் மதுரமான வேதத்தின் இனிமையை அறிந்து கொள்ளலாம். தினமும் இந்த சங்கீதத்தை தியானிக்கும் போது வேதத்தின் மேல் ஒரு பிரியம் ஏற்படும் என்று கூறுவார்கள். அதுபோல மேத்யூ ஹென்றி வேத வசனங்களை மிகவும் நேசித்தார். அவர்கள் தகப்பன் கூறினது போலவே தினமும் 119ஆம் சங்கீதத்திலே ஒரு வசனத்தை வாசித்து தியானிப்பார். பின் நாட்களில் வேதாகம விளக்க உரையை எழுதியிருக்கிறார். இன்றும் மேத்யூ ஹென்றி எழுதின விளக்க உரை உபயோகத்தில் இருக்கிறது. நாமும் தேனிலும் மதுரமான ஆண்டவருடைய வசனங்களை ருசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகள் மட்டுமே நம்முடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிற மருத்துவ குணமுடையது. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேனிலும் மதுரமான வேத வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை ருசித்து பார்த்து அதனுடைய இனிமையை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸட் டே.